அது அல்லாஹ் சொல்கிறான், அவன் கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே தான் உங்கள் குற்றத்திற்காக இதுவரை உங்களை தண்டிக்காமல் இருக்கிறான். நிச்சயமாக அவன் உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். அதில் சந்தேகமே இல்லை. எவர்கள் இந்த உண்மைகளை நிராகரித்து தங்களுக்கு தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்கள் இதை நம்பவே மாட்டார்கள். அப்போது அல்லாஹ் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இந்த குரான் சொல்லக்கூடிய ஃபிலாசபி நான் சொல்கிறேன்ல, குரானுடைய ஃபிலாசபி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல இந்த உலகத்தில் யாரையும் தண்டிக்கலை? இந்த நாத்தியர்கள் அதிகமாக கேட்குற கேள்விகள் என்ன, இதுதான் கேட்பாங்க. உடனுக்குடன் ஏன் நீங்கள் தண்டிக்க மாட்டீங்க? கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் உடனுக்குடன் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறாரு? அப்போ கடவுள் ஏன் பனிஷ்மெண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு? இவ்வளோ தீமை நடக்குது. சரிப்பா, கடவுளை எங்களை விட்டுரு, கடவுளை நம்புகிற முஸ்லீம்கள் தானே இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கீங்க. ஏன் அந்த முஸ்லீம்களுடைய உதவிக்கு கூட கடவுள் களத்தில் இறங்க மாட்டேங்கிறாரு? ஏன் அப்படின்னா இதுதான் குரான் நம்மளை முதல்ல கிளியர் பண்ணி விட்டுரு. அல்லாஹ் உடனுக்குடன் யாரையுமே தண்டிக்கிறது கிடையாது. அவன் மறுமைக்காக டிலே பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த டிலே பண்ணி வச்சிருக்கிறதுனால அல்லாஹ் இவனை விட்டுட்டான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ உலகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு கூட குற்றவாளிக்கு உடனேவா தண்டனை கொடுத்துட்றாங்க? இருக்கையிலே மோஸ்ட் பாப்புலர் கேஸ் என்ன? மும்பை தாக்குதல் 2008 நடந்தது. அஜ்மல் கசாப்பை ஸ்பாட்லேயே வச்சு பிடிச்சாங்க. அவன் 2008 மாட்டினான். தூக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? 2012. அப்போ 4 வருஷமாக தண்டிக்காத ஒரு பீரியட் வச்சு தானே இருந்தீங்க. அப்போ அவன் குற்றத்தை நிரூபித்து அவனுக்கு எதிராக சாட்சியங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு அதெல்லாம் அது உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வேறு, அதை பற்றி நமக்கு தேவையில்லாத விஷயம், சரியா? ஆனால் டைம் ப்ராசஸ் இருந்ததா இல்லையா? குற்றவாளின்னு நீங்கள் நம்பின ஒரு ஆளை உடனுக்குடன் நீங்கள் தண்டனை கொடுத்தீங்களா? கொடுக்கல. இதுதான் துனியாவுடைய ப்ரொசீஜரும். அதே மாதிரி தான் மறுமையிலையும் மவுத்து வரைக்கும் எல்லாருக்கும் அவகாசம் இருக்குது. நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தான் அல்லாவுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிலாசபி நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம என்ன ஆக மாட்டோம், அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கடவுளே உனக்கு கண் இல்லையா, இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். பிஞ்சு குழந்தைகள் கொத்து கொத்தாக சாகுது. பிறந்த எல்லாரும் செத்து தான் ஆகணும். ஒரு வழி, மரணத்தை தேர்வு பண்ணுறதுக்கு ஒரு வழி, அவ்வளோதான். அது கொத்தா சாகிறதுலையும் தனியாக சாகிறதுலையும் ஒன்றும் பெருசாக அதில் சிறப்பும் கிடையாது, இதில் ஒன்றும் பெருசாக இழிவும் கிடையாது. அப்போது இந்த தண்டனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்லாஹ் தள்ளி போட்டு வச்சுருக்கான். ஸோ அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய காரணமாக. ஏன் அப்படின்னா வாய்ப்பு கொடுக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் டைம் எடுத்துக்குங்க. இப்போ குற்றவாளியாக இருக்கீங்க, நான் இப்போவே பிடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் டைம் எடுத்துக்குங்க. இது அல்லாஹ்வுடைய ரஹமத்து. அதனால தான் அல்லாஹ் இவ்வளோ குற்றங்களை என்ன பண்ணுறான், சகிச்சுக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ணாருன்னா என்ன பண்ணுவோம், ஒரு தடவை 2 தடவை பார்ப்போம். 3ஆவது தடவை அடிச்செருப்பில் நாயை ஓவராத்தான் பண்ணுற, நானும் பார்த்துட்ருக்குறேன், அப்போ பிடிச்சி போனால் தொலையுது நாயின்னா விட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளுடைய பொறுமையை இழந்துருவோம். ஆனால் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்